எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா மந்த்லி க்ரோசரிஸ் ஃபார் பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலி இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கக்கூடியவங்க, அதாவது இப்போ ஒரு வீடு எடுத்து நம்ம சிங்கிளா இருந்து அவங்க ஜாபுக்கு போறாங்க, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. ஸோ ஒரு 3-4 பேர் கூட இருந்து படித்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தினமும் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோவா நல்லது கிடையாது. இன்றைக்கி நல்லாயிருக்கும், இந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் இந்த அளவுக்கு தான், இந்த மாதிரி செலவு பண்ணால் போதும் அப்படின்ட்டு நம்ம நினச்சி நம்ம சாப்பிடுவோம். ஆனால் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்பவே ஹெல்த் இல்லாமவே போயிடும். ஸோ நம்ம ப்ராடக்ட் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சமைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியாக அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், ஒர்க்கிங் மென்னாக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஷேர் பண்ணுற இந்த கண்டென்ட் இந்தியாவில் நான் ஷேர் பண்ணுற இந்த லிங்க்கில் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் ஒரு 4 ரூபா 5 ரூபா இல்லை ஒரு 10 ரூபாய்க்குள்ளே கூடுனா கூட இந்த அளவில் தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கு, நான் ஷேர் பண்ணுற லிங்க்கு இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய இந்த கண்டென்ட் கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த கண்டென்ட் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வரைக்கும் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் இந்தந்த பொருள் இவ்வளோ மிஞ்சிருக்குன்னா அடுத்த மாதம் எந்த அளவுக்கு வாங்கலாம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் பேசிக்காக இந்த அளவுக்கு போதும். நான் இன்னைக்கு இட்லி மாவு இந்த பேட்டர்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலே பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றது பெட்டராக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஊற போட்டு அதை அரைச்சி அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே டைம் எடுக்கும். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த இட்லி பேட்டர் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி ஒரு இட்லி மாவு பேக்கெட் வாங்கினோம் அப்படின்னா வாரத்தில் 2 தடவை வாங்கினா போதும். ஒரு பேக்கெட்டுக்கு 12லேருந்து 15 இட்லி வரும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இருக்கும். ஆனால் மாவோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் இந்த ஷாப்பில் இந்த மாவை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னா வாங்க. ஏன்னா இது பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த நம்ம ஊரில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா தாயார் மாவு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தாயார் மாவு இல்லைன்னா மோஸ்ட்லி பாலாஜி மாவும் நல்லாயிருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்ச கடை, அதாவது கடையில் நார்மலாக எந்த பிராண்டும் இல்லாமல் வாங்கி உங்களுக்கு நார்மலாக ஒரு பேக்கிங்கில் அரைச்சி வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்ட் இல்லாமல் நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர் யாராவது ப்ரிஃபர் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ அது மோஸ்ட்லி 30லேருந்து 40 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னி புழுங்கல் அரிசி நான் எழுதியிருக்கேன் சாப்பிட்றதுக்காக. ஸோ ஒருத்தருக்கு 200 கிராம் ரைஸ் போதும் அப்படின்னு எழுதியிருக்கேன். 2 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒயிட் ரைஸ் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் 5 kg இது மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது 350 ரூபா இருக்கும். ஒரு பிராண்டுக்கும் ப்ரைஸ் வேரி ஆகும். ஆனால் நார்மலாக இந்த மாதிரி அமேசானில் இருக்குது. இதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் ரைஸ் கூட நீங்கள் வாங்கலாம். அதோட ரேட் வேரி ஆகும். பட் அது வெயிட் போடாமல் இருக்கும். இன்னொன்று என்னென்னா வெயிட்னா என்னென்னா கம்ப்ளீட்டாக வெயிட் போடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஹெல்த்தியாக ஒரு ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் ப்ரௌன் ரைஸுக்கும் பெருசாக என்ன வித்தியாசம் அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் பாலிஷ் பண்ணாமல் இருக்குது, அவ்வளோதான். இது ஒயிட் ரைஸ் பயங்கரமாக பாலிஷ் பண்ணி ஒயிட்டாக வரதுனால அதில் ஒன்றும் சத்து இருக்காது. எக் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் கடையில் வாங்குறத விட ஏதாவது ஹோல்சேல் கடை பக்கத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எக்கு ஒரு எக்கு உங்களுக்கு 4.50லேருந்து 5 ரூபாய்க்கு இந்த மாதிரி கிடைக்கும். 4 ரூபாலேருந்து கிடைக்கும். ஆனால் நார்மலாக உங்களுடைய பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கும்போது ஒரு எக்கு 6லேருந்து 7 ரூபா ஆகும். ஸோ டெய்லி சாப்பிட்றது நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். டெய்லி ஒரு 2 எக்காவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு டே உங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள்
ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் வேலைக்கு போனாலும் ஹெல்த்தியாக ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து 250 கிராம் போட்டிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் இந்த டீ இது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ சக்ரா கோல்ட் நல்லாயிருக்கும், 3 ரோசஸ் நல்லாயிருக்கும், எது வேணாலும் வாங்கலாம். காஃபி சாப்பிட்றவங்களா இருந்தால் 5 பேக்கெட் போதும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஒரு பேக்கெட் வந்து 10 rupees மினி, அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து போதும். 1/2 லிட்டருக்கு மேலே மில்க் வந்து பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. கர்டு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து சின்ன பேக்கெட்டு 10 ரூபா பேக்கெட் வாங்கலாம். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 30 ரூபா பேக்கெட் வாங்கி ஒரு வீக்லி வந்து ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சமைக்கிறதுக்கு வந்து துவரம் பருப்பு எழுதியிருக்கேன், 1 kg எழுதியிருக்கேன். துவரம் பருப்பு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து இட்லி சாம்பாருக்கு போடுவோம், ஆனால் சில பேருக்கு அந்த சாம்பார்லாம் ஒத்துக்காது. மோஸ்ட்லி நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே போதும், 1 கிலோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுக்கெலாம் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா உதயம் தான் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே வந்து எனக்கு இது வரைக்கும் பெஸ்ட்டாகவே எனக்கு தெரிஞ்சதில்லை. அப்புறம் வந்து கடுகு, அப்புறம் வந்து உளுந்து, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், இதெல்லாமே வந்து ஒரு 100 கிராம் எல்லாமே ஒன்று வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இதை விட கம்மியாக கிடச்சா கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு ஒரு சாம்பார் வைக்க கற்றுக்கிட்டாலே போதும். ரைஸ் வந்து ஈஸியாக குக்கரில் பண்ணிட்டா, ஏதாவது ஒரு அப்பளமோ ஏதோ ஒன்று பொரிச்சு வச்சுட்டு நம்ம சூப்பராகவே அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்லாம். ஸோ ஒரு நாள் ஒரு வெரைட்டியாக பண்ணலாம். சின்ன சமையல் கற்றுக்கிட்டா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் வந்து கிராம்பு, இதெல்லாம் வந்து இந்த அளவில் வாங்கிக்கோங்க. இதெல்லாமே வந்து நம்ம வந்து கரம் மசாலாவாக வந்து எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு இந்த அளவுக்கு போதும். அப்புறம் வந்து ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கேன், புளி இதெல்லாம். ஸோ ஏலக்காய் இவ்வளோ 20 கிராம் அளவுக்கு போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாதுன்னு போட்டிருக்கேன். குழம்பு தூள் வந்து ஆச்சி போட்டிருக்கேன். நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆச்சி அந்த பிராண்டு இது மாதிரி. அப்படின்னா வந்து அதோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் சக்தி மசாலா அதாவது வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப காரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூளில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து காஷ்மீரி சில்லி பவுடரில் நீங்கள் சமைக்கலாம். ஏன்னா காரமான மிளகாத்தூளை வந்து வெறும் மிளகாத்தூள் வாங்கி நீங்கள் ஏதாவது கூட ஏதாவது மாற்றி போட்டிங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பயங்கர காரமாகவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு இந்த மிளகாத்தூளே, காஷ்மீரி மிளகாத்தூளே வந்து நீங்கள் ஆக்சுவலியோ இல்லை வந்து ஆஷிர்வாத் இந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் டர்மரிக் பவுட்ரு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, இதெல்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, இதெல்லாம் வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸோ 1 டைம்ஸோ வாங்கலாம். 2 டைம்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். பேசிக்காக வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வாங்குவோம்னா கண்டிப்பாக கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி வாங்குவோம். பீன்ஸ், அவரைக்காய், அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம். அதாவது சாம்பாருக்கு போடுற காய் 4-5 காய் வாங்கினீங்க அப்படின்னா பொரியலுக்கு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ சீசனலாக என்னென்னலாம் வந்து காய்கள் வருதோ அந்த மாதிரி வாங்கலாம். கீரை வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து 200 அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் சார்ஜ். அதாவது வீக்லி 2 டைம்ஸ் வாங்கிறதுக்கு 200 அந்த மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது வந்து கெட்டு போகாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம். நான்வெஜ் வந்து நான் வந்து ஹாஃப் கேஜி விட கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சிக்கன் 100 rupees கிடைக்கும். கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸு நீங்கள் சமைக்கலாம். அது வந்து ஒரு பிரியாணியை நீங்கள் சமைச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பிரியாணி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வீட்டிலே குக்கரில் ஈஸியாகவே சமைக்கலாம். நான் ஈஸியாக வந்து குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிரியாணி ரைஸ் வந்து மோஸ்ட்லி இந்தியா கேட் தான் எப்படி இருந்தாலுமே நல்லாயிருக்கு. வேறு எந்த கம்பெனியும் நான் வந்து சூஸ் பண்ணி அது நல்லா வந்ததில்லை. ஸோ அதனால் நான் இந்தியா கேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது வந்து 120 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 120 ரூபாவே போதும். இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்டு பிரியாணி ரைஸ் வந்து இந்தியா கேட் தான் பெஸ்ட்டு. வீட் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1 kg வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 1 kg வந்து மந்த்லி 12 கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ போட்டிருக்கேன்.
அது உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட்னாலும் ஓகே, ஆஷீர்வாதோ இல்லை எது வேணாலும் ஓகே. ஆனால் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக கிடைக்குது. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. உப்பு ரொம்ப கம்மியான ஒரு உப்பு, அதாவது உப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதை நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் வாங்கலாம். ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு எந்த மாதிரி உங்களுக்கு இல்லை நார்மல் உப்பு போதும் அப்படின்னா நீங்கள் நார்மல் உப்பே வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனுக்கு வர மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி சாப்பிட்லாம். மோஸ்ட்லி ஆப்பிள், பனானா ஜென்ரலாகவே வாங்கிக்கலாம். ஒரு 2 4 ஆப்பிள் வாங்கலாம். பனானா வந்து ஒரு 4 பனானா வாங்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கி ஒரு 200 ருபீஸ்க்கு நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம். அண்டு நட்ஸ் எல்லாம் வந்து 120 ரூபாயில் இருக்குது. மிக்ஸ்டு நட்ஸு இது மாதிரி பேக்கிங்கில் ஆன்லைனில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் இதில் ஏதாவது ஒன்று தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ கடலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வாங்குறீங்கன்னா அடுத்த மாதம் சென்னா வாங்கலாம். அதுக்கு அடுத்த மாதம் வந்து அவல் வாங்கலாம். அவல் வந்து ரெட் அவல் வாங்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் வந்து ரோஸ்டட் சுஜின்னா அந்த ரவா வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ வந்து அது ஒரு மாதம் வாங்கலாம். அதுக்கு அடுத்த மாதம் பாசி பயிறு வாங்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று வாங்கி அது ஒரு ஸ்நாக்ஸாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்காக இது வாங்கலாம். அப்படி இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டை கூட இது பண்ணி சாப்பிட்லாம். குக்கிங் ஆயில் வந்து மோஸ்ட்லி கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வாங்குங்க. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செக் எண்ணெய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக அது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஷாப், அதாவது மில் இருக்கும், எண்ணெய் ஆட்டுற மில் கண்டிப்பாக இருக்கும். அந்தந்த ஸ்ட்ரீட்டுக்கு இருக்கும் இப்போல்லாம். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பவுச்சிலே விற்பாங்க. அதை பார்த்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கம்மியாகவே விற்கும். இதுக்கடுத்து நான் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து 100 ml பவுச்சில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு பொடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயை வந்து ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வழியாக நீங்கள் 1/2 kg வாங்குறீங்கன்னாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து 100 ml வாங்கி நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உதயம் கீ வந்து பார்த்தீங்கன்னா GRB வந்து சின்ன சின்ன பவுச்சில் கிடைக்குது. அதனால இதை எழுதியிருக்கேன். சுகர் வந்து ஆக்சுவலாக வந்து சுகர் தேவை கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஃபுட்லேயே உங்களுக்கு எல்லாமே சுகர் கிடைக்கும். இந்த ஸ்வீட்டே போதும். சுகர் நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிடுவீங்க, இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் நார்மல் சுகரே நீங்கள் 40 ருபீஸ்க்கு அந்த மாதிரி ஒயிட் சுகரில் ரொம்ப ரீஃபைன் பண்ண ஒயிட்டாக இல்லாமல் நார்மலான ஒரு ஒயிட் சுகராக பார்த்து நீங்கள் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 3588 ரூபாய்க்கு வருது. இதில் வந்து நீங்கள் வந்து மந்த்லி வந்து 2 times ஹோட்டல் போகிற மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒரு 1000 ருபீஸாக வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 2 நாளோ 1 நாளோ ஹோட்டலில் சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லேடிஸாக இருந்தாலும் மென்ஸ்க்காக இருந்தாலும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லிங்க்கு வந்து இந்த 3 லிங்க் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷேர் பண்ணியிருக்கிறது அமேசான் ஃப்ரெஷ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஏரியா கோடை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து ஃப்ரூட்ஸு, ஆயில் எல்லாமே இருக்கும். இதில் டீல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அந்த டீல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இதெல்லாமே இந்த டீல்ஸில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு அந்த விலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான லிங்க் கொடுத்துருக்கேன். அது 3 எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக, அதாவது எக்கு, மீட்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். இதிலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எக் மட்டும் நான் ஹோல்சேலில் உங்களை ப்ரிஃபர் பண்ணுறேன். நார்மலாக வந்து உங்கள் லொக்கேஷனில் இருக்கிற ஹோல்சேலில் எக் வாங்குங்க. ஏன்னா இதிலெல்லாம் ரொம்ப சின்னதாக பேக்கிங் பண்ணுறதுனால சின்னதாக தான் வச்சு பேக்கிங் பண்ணுறாங்க. ஜியோ மார்ட்டில் ரொம்பவே வந்து சில ஐட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய பிராண்ட் குட் லைஃப் மட்டும்தான் வந்து இதில் நிறைய வந்து இதில் போட்டிருப்பாங்க. அதில் தான் விலை கம்மியாக இருக்கும். ஸோ உளுந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, அப்புறம் இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து உதயம் மட்டும்தான் வந்து துவரம் பருப்பில் ரொம்பவே நல்லா வரும் சாம்பாருக்கு. ஸோ அதனால் வாங்குவேன். ஸோ இந்த ரோஸ்டட் சென்னா தால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம்
பிக் பாஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் ஐட்டம் அப்புறம் வந்து எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதெல்லாம் வந்து இந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கம்மியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வாங்கலாம். ஒரு இதுலேயுமே வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து டிஸ்கவுண்ட்டு எல்லாமே போடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் எனேபிள் பண்ணிக்கோங்க, பெல்லை ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.